ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலேருந்து ஈவேரா ராமசாமி பற்றிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு. தந்தை பெரியாருக்கு சாக்ரட்டிஸ் என்னும் பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. அடுத்து பாருங்கள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? கவிமணி, பாரதி, பெரியார், திருவிகா. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது? தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு 1924. கர்ம வீரர் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின். ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் கொடுத்தாங்க. அடுத்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் கொடுத்தது. அடுத்த கொஸ்டின். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார்? தந்தை பெரியார் தான் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று கூறியவர். அடுத்த கொஸ்டின். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், பெரியார், அம்பேத்கர். சரியான விடை பெரியார். பெண்கள் உரிமை பெற்று ஒரு புது உலகை படைக்கணும் அப்படின்னு விரும்பியவர் பெரியார். அடுத்து நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். தாமை பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? சரியான விடை தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் தாமை பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் அப்படின்னு கூறியது. அடுத்த கொஸ்டின். அடுத்து பொறுத்துக. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். யுனெஸ்கோ விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1970. அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 1978. பங்கேற்ற கூட்டங்கள் 10,700. உரையாற்றிய மணி நேரம் 21,400. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். நடுவண் அரசு டேஸ் ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது? 1978. இப்போ தான் அந்த கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து பாருங்கள். கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர்? சரியான விடை ஆப்ஷன் சி, பெரியார். அடுத்து பாருங்க. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியது பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் வகைப்படும்? 2 வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை? பெரியார் பெண்களுக்கு ரொம்ப அடிப்படை அப்படின்னு சொன்னது அறிவும் சுயமரியாதையும். பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார்? இது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெரியார் இரு கண்களாக கருதியவை? சரியான விடை மரியாதை, சுயமரியாதை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது?
தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. அடுத்து பாருங்க, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? சரியான விடை வந்து தந்தை பெரியார். தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது சுயமரியாதை. பெரியார் வந்து சுயமரியாதையை வந்து மக்கள் வந்து தங்களுடைய உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் அப்படின்னு விரும்பினார். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார், அது சரிதான். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார், அதுவும் கரெக்டு. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டன் ஆனார், அதுவும் சரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார், அது தவறு. அடுத்து, பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி, சுயராட்சிய கட்சி, திராவிடர் கழகம், பொதுவுடைமை கட்சி. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் விலகியதுக்கு அப்புறம் நீதி கட்சியில் தம்மை இணைத்து கொண்டார். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? பெரியார் ஈவேரா ராமசாமி. ஆண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1920 தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல். அடுத்து, பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் டேஸ் ஆகும். குடியரசு, புரட்சி, தேசபக்தன், ரிவோல்ட். பெரியாருக்கு வந்து தொடர்பு இல்லாத இதழ் வந்து தேசபக்தன். அடுத்து பாருங்க, குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் யார்? பெரியார், அன்னார், சிங்காரவேலன், ஈவிகே சம்பத். குடியரசு என்னும் நாளிதழை வந்து வெளியிட்டவர் வந்து ஈவேரா ராமசாமி. அடுத்து, தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர். நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். தந்தை பெரியார், ராஜாஜி, சத்யமூர்த்தி, CN அண்ணாதுரை. தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் வந்து தந்தை பெரியார். அடுத்து பாருங்க, பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்யா பயணத்திற்கு பிறகு 1932இல் எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை. 1932 வந்து ஈவேரா ராமசாமி வந்து கோயம்புத்தூரில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார். ஈவேராவிற்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம படித்தோம், 1938. 1938ஆம் ஆண்டு வந்து சென்னையில் வந்து மகளிர் மாநாட்டில் வந்து ஈவேராவிற்கு வந்து பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்து, பெரியார் ஈவேரா ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. 1938ஆம் ஆண்டு வந்து 2 விஷயம் நடந்திருக்கு. ஈவேரா ராமசாமிக்கு வந்து பெரியார் என்னும் பட்டம் வந்து சென்னை மகளிர் மாநாட்டில் வச்சு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீதி கட்சியின் தலைவராக 1938 தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து, டேஸின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாட்டு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஐக்கிய ரஷ்யா பயணம் வந்து பெரியார் ஈவேரா ராமசாமி மேற்கொண்டார். அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல்காணும் பத்தியில் கூறப்பட்ட விடயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன விடயம் அப்படின்னா, குடும்ப சொத்தில் வந்து பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், அதுதான் பெரியார் சொன்ன விடயம். 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? இது வந்து டாக்டர் பி. சுப்ராயன். பிப்ரவரியில் வந்து 1929ஆம் ஆண்டு 17 வந்து செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு மாநாடு நடக்கும். அதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து
டாக்டர் பி சுப்ராயன். அடுத்து ஈவேரா ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். மெட்ராஸ், கோயம்புத்தூர், சேலம், செங்கல்பட்டு. இப்போதான் நம்ம பார்த்தோம், செங்கல்பட்டில் தான் ஒரு சுயமரியாதை மாநாடு நடக்கும். அங்கே பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்டது. எப்போது ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? 1920, 24, 26, 44. ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை 1926 தொடங்கினார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தத்துவம் என்னதுன்னா, பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. அதாவது பகுத்தறிவின்படி நமக்கு எது சரியென தோணுதோ அதை செய்யணும், அதில் ஏதாவது தவறு நடந்தால் அதை திருத்தணும், அதுக்கப்புறம் அந்த தவறால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ஈவேரா சொன்னது. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள், 1925ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது. இது சரி. அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. இதில் 2 கூற்றுமே சரி. அடுத்து ஈவேரா ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? 24ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்துல போராட்டம் ஈவே ராமசாமி பண்ணியிருப்பார். அது எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, கோவிலில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க. ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். அடுத்து பாருங்க, பின்வருவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. பெரியார் பட்டத்தை யுனெஸ்கோ அமைப்பு. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார். இதில் சரியான விடை பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். அதான் சரி. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஸ் தலைமையில் உருவாக்க வழிவகுத்தது. ஈவேரா ராமசாமி. ஈவேரா ராமசாமி இயக்கத்தில் தான் திராவிட இயக்கம் திராவிட கழகம்லாம் உருவானது. ஆல்ரெடி பார்த்தோம், பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? சரியான விடை பெரியார். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி, சத்தியமூர்த்தி, CN அண்ணாதுரை, தந்தை பெரியார். தமிழ்நாட்டோட ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்படுபவர் யார்? ராஜாஜி, வ.உ. சிதம்பரம், பெரியார், பாரதியார். தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் பெரியார் ஈவேரா ராமசாமி. பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? வைக்கம் வீரர் ஈவேரா ராமசாமி. நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பாராட்டு பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இட ஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? சரியான விடை தொழிற்சார் கல்விகளில் வகுப்பு வாரியான இடப்பங்கு செல்லாது என உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது. சிறை பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார் தான். சிறை பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர். அடுத்து பாருங்க, பின்வருவற்றை பொறுத்துக.
இவங்களோட இதழ்களை வந்து பொருத்தணும். திருவி கல்யாண சுந்தரம் வந்து நவசக்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஈவேரா பெரியார் குடியரசு இதில் எழுதினார். விவி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி. சாமி வெங்கடாசலம் எழுதியது வந்து சைவ சித்தாந்த பள்ளி. அடுத்து பாருங்கள், இயக்கம் சீர்திருத்தவாதி. இயக்கத்தை தொடங்கின சீர்திருத்தவாதி வந்து பொருத்தணும். பிரம்ம சமாஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வீடியோவில் நம்ம ராஜாராம் மோகன் ராய் கேள்விகள் பார்ப்போம். எஸ்என்டிபி வந்து ஸ்ரீ நாராயணகுரு. நீதி கட்சி வந்து நடேசன். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது வந்து ஈவே ராமசாமி. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார்: தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? சவால் என்னன்னா, தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். சரியான விடை வந்து தந்தை பெரியார். பின்வரும் கூற்றுகள் எது எவை சரி? கூற்று ஏ வந்து திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதாக ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வலியுறுத்தது. கூற்றும் காரணமும் சரி. அடுத்து பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும். 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1921 கள்ளுக்கடை மறியல், அதுக்கப்புறம் வந்து சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து 1922, 1924 மார்ச் 30 வந்து வைக்கம் போராட்டம். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவி ராமசாமி பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான கூற்று வந்து இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார். அது தவறான கூற்று. பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? பெரியார் வந்து 1971 சேலத்தில் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். அடுத்து நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். ஈவேராவிற்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? ஆல்ரெடி பார்த்தோம், 1938. ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஸில் கூட்டினார். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட நாடு மாநாடு வந்து 1939. 38 வந்து பெரியார் பட்டம், 39 வந்து திராவிட நாடு மாநாடு. அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. அது சரி. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். அதுவும் சரி. காரணமும் கூற்றும் சரி. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிட்டார். அது சரி. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினார். அதுவும் சரி. பெரியார் சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார். இது தவறு. B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரித்தார். அதுவும் சரி. பொறுத்துக டைப்பு. சமூக சீர்திருத்தம் சீர்திருத்தவாதிகள். உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அது வந்து அம்பேத்கர். விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் இது வந்து தந்தை பெரியார். அடுத்து ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்? சுயமரியாதை இயக்கத்தை வந்து எதற்காக தொடங்கினார் அப்படின்னா சாதியை வந்து ஒழிப்பதற்காக.
ஈவேரா ராமசாமியின் ஈரோட்டு திட்டம் கீழ்கண்டவைகளில் எதை கொண்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல், அது சரி. அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல், அதுவும் இருந்துச்சு. தீண்டாமை ஒழிப்பு, அதுவும் சரி. அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமை ஆக்குதல், அதுவும் சரி. அடுத்து பாருங்க, பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்கவும். பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது, அது சரி. எந்த மத சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை, அதுவும் சரி. தவறானது அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு சமூக சீர்திருத்தவாதி கொஷின்ஸ் பார்க்கலாம்.